ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. என்ன அது இது, அதாவது ஹூ இஸ் என்ஹெச்கே ஜெய், ஹூஸ் நைட் ஹேவக்ஸ். ஓகேவா? நைட் ஹேவக்ஸ்ன்றது யார், யார் உள்ளே இருக்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஹெச்கே ஜெய் யார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், என்ஹெச்கே அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாங்கள் ஒரு 6 அட்மின்ஸ் இருக்கோம். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டில் இருந்தோம். ஜல்லிக்கட்டுலேருந்து ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனைனே வச்சுக்கலாம். அங்கே ஒரு கொஞ்சம் இஷ்யூ ஆனதால் நாங்கள் வந்து என்ஹெச்கேன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இப்போது என்ஹெச்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராகவே ரன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே பார்ப்பீங்க எப்படி போயிட்டுருக்குறதுங்க. இதுதான் என்ஹெச்கே நைட் ஹேவக்ஸ் உருவானது. அண்ட் நான் எப்படி வந்தேன் கேமில், எப்போ வந்தேன் பார்த்தீங்கன்னா 2019. அப்போ தான் கேம் உள்ள என்ட்ரி போட்டது. அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து கேம் விளாண்டுருந்தான், ஃப்ரீ ஃபயர். என்ன கேம்டான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர்ரா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரிடா ஏற்றி விடு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அவன் கூட தான் விளாண்டுருந்தேன் கொஞ்ச நாள். அதாவது கொஞ்சம் நல்லா விளாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 அப்போ தான் ஃபஸ்ட்டு இன்விடேஷன், கில்டு இன்விடேஷன் வந்து ஒரு பெரிய கில்டுலேருந்து வருது எனக்கு. ஓகேவா? ஸோ அந்த மூமெண்ட்டு சூப்பரான ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ தான் எந்த கில்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜல்லிக்கட்டு கில்டுலேருந்து ஒரு இப்போ கில்டுக்கு வரீங்களான்னு சொல்லி அந்த கில்டோட லீடர் வந்து கேட்குறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஜேகே கண்ணன் ஒருத்தர் இருந்தார், இப்போயும் இருக்கார். அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்வைட் பண்ணி வச்சது. ஸோ அப்போ எடுத்த ஒரு கிளிப்பை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு பாருங்கள். உண்மையிலேயே வர சொன்னாங்களா சார்? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? சத்தியமாக வர சொல்லிட்டாங்க சார். அண்ணா அடி. ஸோ அங்கே இருந்தேன், சூப்பராகவே போச்சு. அங்கேயே கொஞ்சம் எனக்கு வந்து கில்டு ஆஃபீஸர் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் சூப்பராக பண்ணுவேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணுவேன். ஸோ பிளேயர்ஸ் ஆட் பண்ணுறது, கில்டை பார்த்துக்கிறது, க்ளோரி புஷ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேவா? ஸோ அங்கே இருந்து கொஞ்சம் அப்படியே ஆஃபீஸராக மாறினேன் கில்டுக்கு. அப்புறம் ஜல்லிக்கட்டோட அட்மின்ஸ் அந்த மாதிரிலாம் மாறி அங்கே சூப்பராக போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒர்க்குன்னு வந்தது. ஸோ அப்போ தான் ஒரு வீட்டில் பெரிய டிசிஷன் எடுத்து இந்த மாதிரி துபாய்க்கு போ அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி பேக் பண்ணி அனுப்பி விட்டாங்க, நம்மளை முடிச்சு விட்டாங்க அப்போ. ஸோ 2021-22 2 வருஷம் வந்து கேம் பக்கமே வரல. 2 வருஷம் எப்படி போச்சுனே தெரில. அப்படி போனதில் வந்து என்னோடய ஐடியும் போயிடுச்சு, அந்த பழைய ஐடியும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2024 தான் திருப்பி கேம் உள்ள வரேன். ஓகேவா? திருப்பி கேம் உள்ள வந்து 24 வரேன். அப்பயும் ஜல்லிக்கட்டு இருக்குது, நாங்களாம் ஒன்றா தான் இருந்தோம். தென் சொன்னேன்ல ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் என்ஹெச்கேன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி நாங்கள் 6 பேரும். ஸோ அதை வந்து சூப்பராக இப்போ நடத்திட்டுருக்கோம். அதில் நானும் ஒரு அட்மின் ப்ளஸ்ஸு. அப்புறம் வந்து கொஞ்சம் டேஸ் போச்சு, நம்ம ஏன் செகண்ட் கில்டு ஆரம்பிக்கக்கூடாதுன்ற ஒரு தாட் வந்தது. ஸோ அந்த தாட்டில் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் வந்து என்ஹெச்கே ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிக்கிறேன்னு சொல்லி எங்கள் அட்மின் ஸ்கூல்லலாம் பேசி டிசைட் பண்ணி சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரோட சப்போர்ட்டோட ஆரம்பித்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ஹெச்கே ஸ்போர்ட்ஸ் கில்டு வார் புஷ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது லீடர் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு வந்து இந்தியா போன ரவுண்டு டாப் இந்தியா ரவுண்டு 8ல் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஹேக்கர் கில்டு தலைவர் M1LF நம்மளை தள்ளி விட்டு முன்னாடி போயிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா 9ல் இருக்கோம். அண்ட் தமிழ்நாடு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருக்கோம். அண்ட் கடலூர்லேயும் நம்பர் 1ல் இருக்கோம். அண்ட் என்ஹெச்கே ஜெய், இதுதான் நான் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற என்ஹெச்கே ஜெயோட ஒரு குட்டி ஸ்டோரின்னே சொல்லலாம். சேனல் பார்த்தீங்கன்னா இப்போது க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன ப்ரோ நீங்கள் நிறைய பேர் கேட்டாங்களே, புது சேனலா ப்ரோ, புது யூடியூபரா ப்ரோ நீங்கன்னு. அதுதான் இல்லை. என்ன பேச போற? ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, கோழிக்கறி.
நான் பார்த்தேன்னா ஆல்ரெடி 2020லே ஜல்லிக்கட்டில் இருக்கும்போதே ஒரு சேனல் ஆரம்பித்து அங்கே ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது சூப்பராக போயிட்டு இருந்தது. பட் ஆனால் அதான் சொன்னேனே, இந்த துபாய் போகிற காரணத்தால் சேனலையும் விட்டேன், கேமையும் விட்டேன் 2 இயர்ஸு. அந்த 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய கேம் நம்பர் போயிடுச்சு, ஜிமெயில் ப்ளஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். அதாவது அதில் ஓடிபி வர நம்பர் வந்து இப்போ என் கையில் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டு, சரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பசங்க இருக்காங்க, சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஆரம்பித்து இப்போ உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ, இந்த சேனல். ஸோ பார்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வரலாம். உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ. நிறையா சொதப்பியிருப்பேன் வாய்ஸில். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்காமல் பார்த்து கொஞ்சம் பண்ணி விட்டிங்கன்னா ஏதோ நானும் ட்ரை பண்ணுவேன் அடுத்தடுத்த வீடியோ சூப்பராக. ஓகே கைஸ், இதுதான் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டில் மீட் பண்ணுவோம். அண்ட் பாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மாமே.